ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பே அவுட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் பே அவுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பே இன் பண்ணிடுவோம். ஒரு 50,000 1 lakh வந்து பே இன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மந்த் எண்டில் எத்தனை பர்சன்டேஜ் நிற்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பே அவுட் போட்டுக்கலான்னு பார்ப்போம். ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன லாஸஸ் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கே தெரியும், எமோஷன்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் லாஸஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1% வந்து கண்டிப்பாக பே அவுட் போடணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ 22 ட்ரேடிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ருபீஸ், இப்போ 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, இப்போ நான் டெய்லி 1000 ரூபா கம்பல்சரி பே அவுட் போடணும்னு முடிவு பண்ணிடுங்க. அது ப்ராஃபிட் ஆனாலும் சரி, அன்றைக்கி லாஸ் ஆனாலும் சரி, 1000 ரூபாய் வந்து பே அவுட் போட்டுடணும். அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 22 ட்ரேடிங் டேஸில் 22,000 ரூபாய் சேஃபாக வந்து ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாமே தவிர ஸோ நீங்கள் பே அவுட் போடுறத அந்த ஹேபிட்டை வந்து ஸோ அதிகப்படுத்திக்கங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து வேணால் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிக்கலாமே தவிர ஸோ தயவு செஞ்சு பே அவுட் போடாமல் அப்படியே வச்சு ட்ரேட் பண்ண பழகிக்காதீங்க.